எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. கவின், today you are looking so handsome, man. சார் அட உண்மையாதான் கவின் சொல்றேன். ரியலாவே இன்னைக்கு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. பாத்துங்க, ஏதாச்சும் பொண்ணுங்க சைட் அடிக்க போறாங்க. சார் என்ன சார் நீங்க வேற. இட்ஸ் ஓகே கவின். அப்புறம் வைஷ்ணவி கிட்ட பேசிட்டீங்களா? சார் நீங்க தானே மேனேஜர், நீங்க சொன்னாதான் சார் கரெக்டா இருக்கும். நான் எப்படி? இருந்தாலும் நீங்க தானே அவங்க கூட போக போறீங்க. சார் நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? என்ன கவின் இப்படி சொல்றீங்க? நீங்க சொல்லி இதுவரையும் எது கேட்காம இருந்திருக்கோம், சொல்லுங்க. சார் ஆக்சுவலா காம்படிஷனுக்காக தான் நம்ம போறோம், பட் ப்ராஜெக்ட் சப்மிஷனும் அங்க இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பட் என் கூட தனியா வர்றதுக்கு அவங்களுக்கு எம்பாரசிங்கா இருக்கும்ல சார், பிகாஸ் ஷீ இஸ் அ கேர்ள். அதனால எனக்கு ஒரு ஐடியா தோணுது. வாட் இஸ் திஸ் கவின்? நீங்களா இப்படி பேசுறீங்க? பொண்ணு பையன்னு இது ஆபீஸ் ஆபீஸ் ஒர்க்கா நீங்க ரெண்டு பேரும் வெளியே போறீங்க. அப்படி இருக்கப்போ எப்படி? சார் அது எல்லாமே எனக்கு புரியுது, பட் அவங்க வீட்ல பெர்மிஷன் எல்லாமே இருக்கும்ல சார். ஒரு பொண்ணு எவ்வளவு இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியாதா சார்? அதனால தான் சொல்றேன். ஓகே கவின், சரி சொல்லுங்க, என்ன பிளான்? இல்ல சார், தனியா அவங்களுக்கு வரணும்னா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல. கூட யாராச்சும் வந்தா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்ல சார். அதான். ஓ, அத பத்தி தான் பேச வந்தீங்களா கவின்? கவின், நானும் அதை யோசிச்சேன். ஹெட் ஆஃபீஸ்லயும் பேசினேன். ஆக்சுவலா ப்ராஜெக்ட் சப்மிஷனும் அப்பவே சொல்லியிருக்கோம்ல. அதனால அவங்க டீம்ல இருந்து 2 பேர் வருவாங்க. உங்க கூட அவங்களோட டிஎல் வருவாங்க. சோ 4 பேர் போக போறீங்க. இப்போ ஓகே தானே? ஓ அப்படியா? அப்போ ஓகே சார். அந்த டீம் டிஎல்னா திலீப்பா வரான்? ஆமா சார், நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு தெரியும். இன்னும் அவருக்கே நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதனாலதான் உங்ககிட்ட எதுவும் பேசியிருக்க மாட்டாரு. ஓ அதான பார்த்தேன். இத பத்தி அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையேன்னு நினைச்சேன் சார். அப்போ ஓகே. வைஷ்ணவி கூட அவங்க ஃப்ரெண்டே வருவாங்க. ஓகே தானே? அவங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு தோணுது. ஓகே தான் சார். ஓகே, நான் அவங்கள வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் டீடைலா பேசிக்கலாம் கவின். யா ஷூர் சார். என்ன வைஷு, ரொம்ப ஹாப்பியா இருக்க? என்னடி மேரேஜ் வெக்கேஷன்லாம் முடிச்சு இன்னைக்கு தான் ஒரு வழியா ஆபீஸ் பக்கமே எட்டி பார்த்திருக்கேன். அப்படி இல்லடி, ஃபேமிலில மேரேஜ் எப்படி வராம இருக்க முடியும்? கரெக்ட் தான், இருந்தாலும் எனக்கு தான் தெரியுமா போர் அடிச்சிருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, வைஷ்ணவி அண்ட் தீபா. சொல்லுங்க சார். உங்க 2 பேரையும் மேனேஜர் வர சொன்னாரு. சோ அவரை போய் மீட் பண்ணுவீங்களா? ஓகே சார். பாதிப்பா உன்னை என்ன கூப்பிட்டிருக்காங்க? ஏய் என்னடி மேனேஜர் வர சொன்னாங்கன்னு சொன்னா ஷாக்கே ஆகாம சிரிச்சுக்கிட்டே இருக்க. எதுக்கு நம்மள கூப்பிட்டிருக்காரு? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா நேத்தே கவின் சொன்னாரு மேனேஜர் நாளைக்கு உன்கிட்ட பேசுவாருன்னு. ஆனா என்கிட்ட பேசுற மாதிரி மட்டும் தான் சொன்னாரு. பட் உன்னையும் எதுக்கு வர சொல்லிருக்காங்கன்னு எனக்கு தெரியலையே. சரி வா, என்னன்னு போய் கேட்கலாம். சரி வா. குட் மார்னிங் சார். வர சொல்லியிருந்தீங்களா சார்? குட் மார்னிங்மா. ஆமா, உங்க 2 பேரையும் நான் தான் வர சொன்னேன். ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்க 2 பேர்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணணும். அதான். வேர் இஸ் யுவர் டிஎல்? சார் ஹி இஸ் ஆன் கிளையண்ட் மீட்டிங். ஓகே. Then no problem மா, I will inform to him. உங்க 2 பேரையும் கூப்பிட்டதுக்கான காரணம், வைஷ்ணவி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒரு காம்படிஷனுக்காக உங்களை ரெடி பண்ணிட்டு இருந்தோம். பட் அது போஸ்ட்போண்ட் ஆகி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக நீங்க டெல்லி போற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே இங்க இருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். சாட்டர்டே அங்க காம்படிஷன் இருக்கு. அண்ட் உங்களுக்கு அலாட் பண்ண ப்ராஜெக்ட்டுமே நல்லபடியா சக்ஸஸா கொடுத்துருக்கீங்க. கிளைண்ட்ஸ் இஸ் ஹாப்பி ஃபார் தட். ஸோ அவங்க கிட்ட நேர்லயே உங்களோட ப்ராஜெக்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். கிளைண்ட்டும் டெல்லி வராரு. ஸோ அவங்க கிட்ட நீங்க தான் பண்ணணும். உங்க டீம்ல யார் 2 பேரும் நல்லா பண்ணிருக்காங்களோ உங்க டிஎல் கிட்ட தான் கேட்டோம். உங்க டிஎல் தான் வந்து உங்க நேமையும் தீபா நேமையும் சொன்னாங்க. ஸோ நீங்க 2 பேருமே நீங்க கிளம்புற மாதிரி இருக்கும். ஓகே சார் பட் வைஷ்ணவி, திஸ் இஸ் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யுவர் கெரியர். இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஜாயின் பண்ண கொஞ்சம் நல்லா யாருக்குமே கிடைச்சது கிடையாது. பட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை அவாய்ட் பண்றது நல்லது இல்லைன்னு தோணுது. உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு இது நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வேண்டான்னு சொல்லாதீங்க. அது மட்டும் இல்ல, இது இந்த கம்பெனில செலக்ட் பண்ணது கிடையாது, ஹெட் ஆஃபீஸ்ல செலக்ட் பண்ணது. பிகாஸ் உங்களோட காலேஜ் ப்ராஜெக்ட் அவ்வளோ இம்ப்ரெசிவா இருந்தது. அந்த ப்ராஜெக்ட்னால தான் நீங்க இந்த காம்படிஷனுக்கே செலக்ட் ஆயிட்டீங்க. உங்களுக்கு அதை மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன்.
எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். சார் ஐ எம் ரெடி ஃபார் தட். ஓகே வைஷ்ணவி, நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் இருக்கு. ஸோ எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. சாட்டர்டே காம்படிஷன், சண்டே யூ வில் பி கமிங் பேக். ஓகே சார். தட்ஸ் ஆல், யூ கேன் கோ நவ். தேங்க்யூ சார். ஓய் என்ன, இப்பதான் நான் மேனேஜர் ரூம்ல இருந்து வரேன், அதுக்குள்ள வந்து நிக்கிறேன். கவின், நீங்க வரீங்களான்னு பார்த்துட்டே இருந்தேன். அதான் உடனே பார்த்து பேசி ஆகணும்னு வந்துட்டேன். இவ்ளோ பதட்டமா பேசுறதுக்கு என்ன இருக்கு இப்போ? என்ன பேசணும்? அவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயமா? ஆமா கவின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி சொல்லு, என்ன? கவின், என்னது இது? மேனேஜர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. 2 நாள் அங்க ஸ்டேனா எப்படி கவின்? முன்னாடி நான் காம்படிஷனுக்கு வரேன்னு சொன்னப்போ அம்மா கிட்ட நான் பேசி சமாதானப்படுத்திக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அம்மா கிட்ட இதை பத்தி நான் பேசவே இல்லை கவின். இப்போ அம்மா கிட்ட எப்படி பேசுறது? பயமா இருக்கு கவின். அம்மா அனுப்புவாங்களான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல, தெரிஞ்சும். இஷு, என்ன பேசிட்டு இருக்க? ஆபீஸ் விஷயமா போறோம். சில டைம் இப்படி வெளியில எல்லாம் போய் தங்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக போகாமே இருக்க முடியுமா? கெரியர் growthக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதுவும் உனக்கு கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ பெருசு தெரியுமா? ஜாயின் பண்ண புதுசுல யாருக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. பட் உனக்கு கிடைச்சிருக்கு. அதை ஏன் நீ ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கிறேன்? யூஸ் பண்ணிக்கணும்ல. நான் ஸ்பாயில் பண்ணணும்லாம் நினைக்கல கவின். இருந்தாலும் அம்மா கிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. பெர்மிஷன் கேட்கணும்ல. வைஷு, ஆஃபீஸ் வேலையா தான் போறோம். இதுக்கு சரி, அன்னிக்கிட்ட சொல்லு. அன்னி கேட்டு வாங்கி தர போறாங்க. அன்னிக்கு உன்னை விட எல்லாமே நல்லா புரியும். அவங்க புரிஞ்சுப்பாங்க. சோ அவங்க அம்மா கிட்ட பேச போறாங்க. எல்லாம் ஓகே தான். இருந்தாலும் ஃபு, இங்க வா. இல்ல, இப்பயே சொல்லுங்க. இஷு, அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கில்லாதே. கவின், என்ன? என்னன்னு கேக்குறேன். எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷனா இருக்க? இங்க பாரு, ஏற்கனவே இது உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ ப்ராஜெக்டும் நீங்க சக்சஸா முடிச்சிருக்கீங்க வைஷு. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கிளைண்ட்டை நேரா மீட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதை மிஸ் பண்ணாத. கிளைண்ட்ஸோட கான்டாக்ட்லாம் நமக்கு இருக்கணும். இது நம்மளோட கெரியர் growthக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியுமா? இவ்வளோ சின்ன வயசுல உனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை ஏன் வைஷு மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்? நான் சொல்றேன்ல, கேளுமா. இது உன்னோட ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும். நான் சொல்றேன்ல, புரிஞ்சுக்கோ. புரியுது கவின். சரி. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னோட பொண்டாட்டிக்கு எவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் நானு. என்னது, பொண்டாட்டியா? இதே பொருந்த. உன்னை பார்த்த அன்னையில இருந்து. எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன்? நான் வேணா அத்தகிட்ட பேசட்டுமா? நானும் தானே வரப்போறேன். 2 பேரும் தானே போறோம். பத்தாதுக்கு என் ஃப்ரெண்டு வரான், உன்னோட ஃப்ரெண்டு வரான். அப்புறம் என்ன, 4 பேரும் தானே போக போறோம். ஸோ டென்ஷன் ஆகாத. அத்தகிட்ட நான் பேசி பெர்மிஷன் வாங்கட்டா? இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் நானே அம்மா கிட்ட பேசுறேன். அவங்க ஒத்துக்கலனா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரி வைஷு, இன்னும் 2 நாளைக்கு சேர்த்தியே பெர்மிஷன் வாங்குறியா? எதுக்கு? அது ஒன்றும் இல்லை, அவ்வளோ தூரம் போகிறோம். அப்படியே டெல்லியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாம்ல, அதான் கேட்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இதுக்கு எப்படி பெர்மிஷன் வாங்குறதுன்னு தெரியலையா? இதுல சுத்தி வர பார்க்கணுமா? உங்களுக்கு சுத்தி பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா 2 பேரும் ஜாலியா போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வரலாம். அப்ப போனா யாருக்கும் எதுக்கும் பயப்பட தேவையில்ல. அடி பாவி, சைடு கேப்ல ஹனிமூனுக்கு பிளான் போட்டுட்ட. என்னது ஹனிமூனா? என்ன கவின்? அப்புறம் இப்ப மேடம் போட்ட பிளானுக்கு என்ன மீனிங்? நான் நீங்க சொன்னீங்க அதனால சும்மா சொன்னேன். இதுக்கு இதெல்லாம் அர்த்தம் இல்ல. என்ன? ஏய், உண்மை சொல்லு. என் கூட இந்த மாதிரி தனியா போனோம், தனியா எல்லாம் சுத்தி பார்க்கணும்னு உனக்கு ஆசை இல்ல? இல்ல. ஏய், உண்மைய சொல்லுன்னு சொன்னேன். இருக்கு, ஆனா அது இப்போ இல்ல. எதுவா இருந்தாலும் எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. அப்படியா? கவின், உங்க பேச்சே சரியில்லை. அவ்வளவுதான், நான் சமாதானம் ஆயிட்டேன். நானும் டெல்லிக்கு வரேன். ஓகே சொல்லிட்டேன்ல அம்மா கிட்ட. நானே பெர்மிஷன் கேட்டுக்கிறேன். சரியா? விடுங்க, எனக்கு வேலை இருக்கு. அது எப்படி? இவ்ளோ தூரம் வந்தாச்சு. சோ ஏதோ இல்ல, நகைங்க. என்னடி, எதுக்கு இப்ப தள்ளி விட்டான்? வர வர உங்களுக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கு வேலை இருக்கு, நான் போய் வேலையை பாக்குறேன். வைஷு, அட போடா. நீ என்பதே நான் தாடடி,
லூசு, எதுக்கு பயப்படணும்னு அவசியமே இல்லாம போச்சு. ஆனா சரி, அத்தை ஒத்துக்கலைன்னா நானே பேசி பார்க்குறேன். இவளோட கெரியருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணிடவே விடக்கூடாது. அன்னிக்கிட்ட கூட பேசி பார்த்தா நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இவளே அம்மா கிட்ட பேசட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனா சும்மா சொல்லக்கூடாது வைஷு. நீ பக்கத்துல இருந்தா சுத்தி என்ன நடக்குதுன்னே நான் மறந்துடுறேன். பாத்தியா, எனக்கு எவ்வளோ மீட்டிங்ஸ் இருக்கு. ஆனா மேடம் வந்து மைண்டே சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு போயிருக்க. உன்னா ஷோ, எவ்வளோ நேரம் தான் அந்த ஃபோனையே பார்க்கறது. கார்த்தி இருந்தா டைம் போறதே தெரியாது. அவன்கிட்ட பேசிட்டாச்சும் டைம் போயிருக்கும். கடைசியில எல்லாரும் ஆஃபீஸ் போயிட்டானுங்க. ஒருத்தன் கூட வீட்ல இல்ல. அண்ணிங்க தான் இருக்காங்கன்னு அவளும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு போயிட்டான். அவங்க கூட நான் போய் என்ன உட்காந்து பேசிட்டு இருக்க முடியும்? எவ்வளோ நேரம் தான் இந்த ரூம்ல இந்த ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறதுன்னு தெரியலையே. ஒரு நாள் இவங்களெல்லாம் பார்க்காம இருந்ததுக்கே இவ இப்படி இருக்காளே. ம் இதுக்கப்புறம் சூர்யா, உன் நிலைமை என்ன ஆக போதோ தெரியலடா. அருண் ரூம்ல தான் இருப்பாரு. பட் ரூம்ல இருந்தாருன்னா எப்படி கூப்பிடுறத? ம் சரி, வேண்டாம், இங்கே இருப்போம். சூர்யா, ஆ, என்ன கையல்? என்னவா? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஃபேஸ் டல்லா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப நேரமா ஃபோனே பார்த்துட்டு இருக்கேனா, என்ன பண்றதுன்னு தெரியல. போர் அடிக்குது, அதான். என்னது, போர் அடிக்குதா? என்ன சூர்யா சொல்றீங்க? ஆமா, கார்த்தி இருந்தா எனக்கு போரே அடிக்காது. அவன் கூட பேசிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். அவன் தான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டான்ல. நீயும் மேடம் உங்க அண்ணிங்க கூட உன் அக்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு அங்கேயே இருக்கேன். நான் ரூம்க்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? வந்து ஒரு டைம் எட்டி பார்த்துட்டு போனியாடி. அது ஒன்றும் இல்லை சூர்யா. கீழே அண்ணிங்க கூட பேசிட்டே இருந்தேன்னா டைம் போனதே தெரியலங்க. 2 நாள் பார்க்கலல, நிறைய கதை போயிருக்கு சூர்யா. அதான் பேசிட்டு கேட்டுட்டே இருந்தோமா, அதான் வர முடியல. இப்போ பாருங்களேன், இப்போ கூட உங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு வர சொல்லி அண்ணி தான் சொன்னாங்க. அதான் கொண்டு வந்திருக்கேன். என்னது, காஃபியா? அம்மோ, முதல்ல சொல்லு, காஃபி யார் போட்டாங்க? ம் தெரியுது, உங்களோட ரியாக்ஷன்ல எனக்கு தெரியுது. நான் ஒன்றும் போடல, அனிதா அண்ணி தான் போட்டாங்க. இந்தாங்க. அப்போ ஓகே. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நல்லா சமையலை கத்துக்கிட்டு உங்களுக்கு சமைச்சு போட்டு அசத்துறனா இல்லையான்னு பாருங்க. அப்ப தெரியும் இந்த கையல் யாருன்னு. கையல், காமெடி பண்ணாதம்மா. சத்தியமா என்னால முடியல. நீ நீ சமைச்சு. சரிங்க சரிங்க, நல்லா சரிங்க. நீங்க பார்க்க தானே போறீங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த கையல் சொன்னதை செய்வா. பாக்குறேன், பாக்குறேம்மா, பாக்குறேன். ஏய், என்னடி, எதுக்கு இப்ப இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறேன்? தள்ளி நில்ல. இவ்வளோ நேரம் சிரிப்பு. எங்க அம்மா வீட்டுக்கு வந்தனால நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கனால தானே இப்படி பண்றீங்க சூர்யா. திரும்பவும் நான் தான் வந்தாகணும். அப்ப இருக்கு உங்களுக்கு. அது எப்படி? ஒரு நாள் நான் காஃபி தெரியாம போட்டு கொடுத்ததுக்கு சொல்லி காமிச்சு கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. இருங்க, அங்க வாங்க. டெய்லியும் இதே உப்பு காஃபியை தான் போட்டு கொடுக்க போறேன். குடிச்சுதான் ஆகணும், பாத்துக்கிறேன். வாங்க, வரதானே போறீங்க, வாங்க. ஆ, ஆமா. கையல், இங்க பாரு. நான் பேசினது பேச்சோட இருக்கணும். அதை விட்டுட்டு, ஏய் நான் பாவண்டி, ஒரு நாள் முடியல, திரும்பிலாம் என்னால முடியாது. அது முடியாது பாஸ். என்ன கிண்டல் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கிண்டல் பண்ணிட்டீங்கல்ல, இனிமே இந்த கையல் போடுற காஃபியை தான் நீங்க குடிச்சாகணும். அங்க அத்தை கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அத்தை என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. சோ அங்க வாங்க, அவங்கள வச்சுக்கிறேன். ஐயோ, இவ ஏன் இவ்ளோ அழகா இருக்கான்? எதுக்கு இப்ப இவ்ளோ பக்கத்துல வந்து நிக்கிறான்? நானே ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும்னு நினைக்கிறேன். இவ இருக்க விட மாட்டா போல. முதல்ல இவள தள்ள சொல்லணும். என்ன பதிலே காணோம்? அமைதியா உட்காந்துருக்கீங்க. பயந்துட்டீங்களா? இருக்கணும்ல, இந்த கையல்னா பயம் இருக்கணும். இப்ப தெரியுதா? அதெல்லாம் இருக்கு, நகரு. நகரணுமா? ஏன் 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 நான் ஏன் நகரணுமா? கையல், சொன்னா கேளு, நகரு. முடியாது முடியாது, இப்படிதான் நிப்பேன். என்ன பண்ணுவீங்க ஒன்னா? சூர்யா, சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா. என்ன, நான் சொல்றப்பவே அமைதியா நகர்ந்து போயிருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி சீண்டுனதெல்லாம் சரிதான். அப்போ
உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆகல. ஸோ இதெல்லாம் தப்புன்னு அமைதியா போயிட்டு இருந்தேன். ஆனா இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். ஸோ அப்போ இருந்த மாதிரியே இப்பவும் இருக்க மாட்டேன். புரியுதா? ஆனா நீங்க தான் சொன்னீங்கல்ல, கல்யாணம் ஆனாலும் படிப்பு முடியற வரையும் எதுவும் எதுவும் இல்லைன்னு. அப்புறம் ஆமா, எதுவும் இல்லைன்னு தான் சொன்னேன். ஆனா சின்ன சின்ன ரொமான்ஸ்லாம் இருக்குமா, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சூர்யா, ஃப்ராடு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கும் அந்த ஐடியாலாம் இருக்குன்னு எனக்கு தெரியும்டி. என்கிட்டயே நடிக்கிறேன். இவன் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவான்னு தெரிஞ்சுதானே வேணும்னே வந்து என்ன சீண்டுன? உண்மை சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீங்களும் அப்படி நினைச்சுக்கிட்டா நாளா எதுவும் பண்ண முடியாது. விடுங்க. ரியான ஃப்ராடுடி நீ. உண்மையை கூட சொல்ல மாட்டேன்ற. எப்படியெல்லாம் நடிக்கிற பத்தியா? அம்மோ, அதானே பார்த்தேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா மெல்லே மெல்லே. சூர்யா, என்ன என்ன பண்றீங்க? நான் சும்மா சும்மா தான் விளையாடினேன். இதெல்லாம் இதெல்லாம் என்ன? நீ மட்டும்தான் விளையாடுவியா? நான் விளையாட மாட்டேனா? எனக்கும் தான் விளையாடணும்னு தோணுது. இனிமே என்ன சீண்டுவேன். சீண்டி பாருடி, அப்புறம் இருக்கு. இல்ல, மாட்டேன் மாட்டேன். விடுங்க. விடலாம். அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னமோ, என்ன? நீ அமைதியா ஜஸ்ட் கோஆபரேட் பண்ணா மட்டும் போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ம், சூர்யா, இது தப்பே இல்ல. என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே. என்ன? என்ன எதுவுமே பண்ணல. என்ன பண்ணணும்? ஆ, இல்ல, நீங்க நான் ஒண்ணும் இல்ல. சரி, நான் போட்டுமா? ம், சரி போ. அவ்வளவுதானா? ஓய், என்ன? ஒண்ணும் இல்ல. சரி, நான் போறேன். ம், கிளம்புமா, கிளம்பு. உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போ. போட்டுமா? ஏய், என்னாச்சு உனக்கு? போ. ம். கையல் கையல். முதல்ல நீ படிப்ப முடி, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம். உன்கிட்ட சின்ன சின்னதா விளையாடுறேன். ஆனா அதுக்காக என் லிமிட்டை நான் தாண்ட மாட்டேன். படிப்பு தான் உனக்கு முக்கியம். முதல்ல படிச்சு முடி, அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன அதிசயமா இருக்கு. எல்லாரும் அட் அ டைம்ல வந்துட்டீங்க. யாராச்சும் ஒருத்தர் மிஸ் ஆவீங்கன்னு நினைச்சோமே. ஆமா அனிதா, நானுமே அப்படிதான் நினைச்சேன். என் வீட்டுக்காரரு கூட கரெக்டா வந்து உட்கார்ந்துருக்காரு. அட, என்னம்மா நீங்க வந்தாலும் தப்பு வரலனாலும் தப்பா? நீங்க கூப்பிட்டீங்களேன்னு மதிச்சு எல்லாரும் வந்து உட்காந்தா அதானே. என் தங்கச்சிங்க வேற வந்திருக்காங்க. தங்கச்சிங்களோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும்னு எங்களுக்கும் தோணும்ல, அதான். அப்படி சொல்லுங்கண்ணா. என்ன அதிசயமா இருக்கு? இந்நேரம் மகளிர் குழு எல்லாம் கிச்சன்ல தானே இருப்பீங்க. அதிசயமா மொட்டை மாடிக்கு எங்களெல்லாம் வர சொல்லிருக்கீங்க. அதுவா, இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் லீவு. அத்தை எல்லாருக்கும் சேர்த்து அவங்களே சமைக்கிறோம்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் லீவ் விட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. பாரா. சரி சரி, சொல்லுங்க, எதுக்காக கூப்பிட்டீங்க? இது ஒண்ணும் இல்ல குழந்தனாரே, உங்க தங்கச்சிங்க தான் உங்ககிட்ட ஏதோ முக்கியமா பேசணுமா, அவங்க தான் வர சொன்னாங்க. அப்படியா அண்ணி? ஏ வாலு, என்னடி? டேய் அண்ணா, அமைதியா இருந்துரு பாத்துக்கோ. இப்போ நாங்க சொல்றத நீங்க செஞ்சுதான் ஆகணும். இது என்னம்மா புதுசா இருக்கு? என்ன சொல்ல போறீங்க? ஒண்ணும் இல்லண்ணா, ஒருத்தர் நான் போட்ட காப்பிய இப்ப வரையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. சோ என்ன மட்டும் கிண்டல் பண்றீங்கல்ல, அதான் உங்க எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். டேய் சூர்யா, உன் வேலை தானா? டேய், அது உன் தங்கச்சியை சும்மா வம்பிழுக்கலான்னு சொன்னேன். அதுக்கு இவ என்ன பண்ண போறான்னு தெரியலையேடா. மொத்த கூட்டத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கா. என்னம்மா வேலை? நீங்க பாருங்கண்ணா, உங்க எல்லாரையும் பத்தி எனக்கு தெரியும். பிகாஸ் நீங்கெல்லாம் ரொம்ப பிஸியான ஆளுங்க தான், நல்லா வேலை செய்வீங்க. ஆனா வீட்ல இதுவரையும் கிச்சன் பக்கமே போனது இல்லைல்ல. சோ உங்களுக்கு டாஸ்கே கிச்சன்ல தான். என்னது, கிச்சன்லயா? ஆமா, கிச்சன்ல தான். பாவம் என் தங்கச்சி கயல், அவளுக்கு சமைக்க தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவ தெரியாம காப்பில ஒரு டைம் உப்பு போட்டு கொடுத்துட்டா, அது ஒரு பெரிய குத்தங்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் அவளை கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. இங்க பாரு குட்டிமா, உப்பு போட்டு ஒரு நாள் காஃபி குடிச்சு பாருங்க, அப்ப தெரியும். அது எப்படி? ஏதோ ஒரு நாள் மிஸ் ஆகி அப்படி விரதான், அதுக்காக எப்ப பார்த்தாலும் இதை சொல்லிட்டே இருப்பீங்களா என்ன? சமைச்சு பார்த்தாதான் இந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். அதனால ஐ திங்க் என்னோட புருஷன் புடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னங்க, புரிஞ்சுச்சா? அனு, இதெல்லாம் தப்பு பாத்துக்கோ. சத்தியமா இதெல்லாம் முடியாது. அது எப்படி முடியாதுன்னு நீங்களா சொல்லலாம்? முடியணும். என்னன்னு சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. அது என்னன்னா, நாளைக்கு நைட்டு நீங்க தான் சமைக்க போறீங்க.
என்ன சொன்னீங்க? புரியல. நாங்க நாங்க சமைக்கணுமா? ஆமா, நீங்க தான் சமைக்கணும். காது கேட்கலையா என்ன? கரெக்டா தெளிவா தானே சொன்னோம். நீங்க தான் சமைக்கிறீங்க. என்னது? அதெல்லாம் முடியாது. மிஸ்டர் சூர்யா, அதெல்லாம் முடியணும். என்ன கிண்டல் பண்றப்ப மட்டும் எவ்வளவு சிரிப்பு சிரிச்சீங்க இன்னைக்கு. அதெல்லாம் முடியாது. அதனாலதான் என் அண்ணிங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பிளான் போட்டு உங்களுக்கு டாஸ்க் கொடுத்துருக்கேன். அப்ப தெரியும் சமைக்கிறதெல்லாம் எவ்வளவு கஷ்டம்னு. சோ நாளைக்கு நைட்டு நீங்க எல்லாரும் தான் சேர்ந்து இந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும் சமைச்சு போட போறீங்க. என்ன? சமைக்கணுமா? எஸ் பிரதர். அருண், நீங்க எதுக்காக அவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? உங்களுக்கு தான் சமைக்க தெரியுமே. நீங்க பாருங்க அருண், நீங்க நல்லா சமைச்சிடணும் சரியா? நானு அன்னிங்க எல்லார்கிட்டயுமே சவால் விட்டுருக்கேன். என் புருஷனுக்கு ஆல்ரெடி சமைக்க தெரியும். நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. உங்க ஆளுங்களை விட என் ஆளு சூப்பரா சமைச்சு கொடுப்பாருன்னு. என்ன அருண், சமைச்சிடலாம் தானே? அப்பனா சமைக்க தெரியும்னா பேச்சுலர்ஸ்க்கு தேவையானது மட்டும் தான் சமைக்க தெரியும். எல்லாம்லாம் இல்ல. அதே மாதிரி ஒருத்தருக்கு 2 பேருக்குன்னா ஓகே. மொத்த குடும்பத்துக்கும் எப்படிமா? அதெல்லாம் முடியாது. சமைச்சுதான் ஆகணும். நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஆமா ஆமா. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அதனால நாளைக்கு நைட்டு நாங்க சமைச்சிட்டு காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்க முடியாதுல்ல. நீங்க எல்லாம் சமைப்பீங்களா? நாங்க இந்த வேலை பார்ப்போமா? ஓகே. நாட் ஓகே. எங்க நாட் ஓகேன்னு சொன்னாலும் நாங்க விட மாட்டோம். எங்க காதுக்கு எப்பயுமே நீங்க நாட் ஓகேன்னு சொன்னா கூட ஓகேன்னு மட்டும்தான் விழும் இல்லக்கா? ஆமா அனிதா, அவங்க நாட் ஓகேன்னு சொல்லலையே, ஓகேன்னு தான் அனிதா சொன்னாங்க. என் காதுல ஓகே மட்டும்தான் விழுந்துச்சு. என்ன கேர்ள்ஸ்? ஆமா ஆமா. அப்புறம் நாங்கெல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு போயிடுறோம். இந்த மாதிரி எங்களுக்கு எந்த ஐடியாவுமே முன்னாடி இல்ல. பட் இந்த ஐடியா வந்தது எல்லாத்துக்கும் காரணம் சூர்யா அண்ணா தான். அவர் அமைதியா இருந்திருந்தா பாவம் என் நாத்தனார் ஃபீல் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு மத்தியானம் நிறைய கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு. பாவம் என் நாத்தனாருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை உங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதனால நீங்க எல்லாரும் பேசி என்னென்ன டிஷ்ஷஸ் பண்ணலான்னு அது உங்களோட சாய்ஸ். ஓகே, நீங்க எது வேணாலும் சமைக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பாவம் ரொம்ப போர் அடிக்குதா அண்ணா. அவருக்கு டைமே போக மாட்டேங்குதுன்னு எவ்வளவு தெரியுமா ஃபீல் பண்றாரு. அதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து பேசி என்ன முடிவுனாலும் எடுத்துக்கோங்க. அண்ணி, நம்ம போலாமா? வாங்க வாங்க போலாம். அடி பாவி, சும்மா கிண்டல் பண்ணதுக்கு வச்சு செஞ்சுட்டாலே. இவனுங்க வேற இந்த முறை முறைக்கிறானுங்க. டேய் நாலாம். ஹாய், வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட காதலில் விழுந்தேன் வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து சாரிங்க, என்னால் வீடியோ போட முடியல. காரணம், நான் சண்டேவே வீடியோ எடுத்து வச்சா தான் நேற்று போட முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? சண்டே கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. மனதை பறித்தால் எப்படி போட்டிங்கன்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். மனதை பறித்தால் வந்து நான் சாட்டர்டேவே எடுத்து வச்சுட்டேன். ஐ மீன் சாட்டர்டேவே எடுத்து வச்சனால நேற்று வந்து நான் எடிட் மட்டும் பண்ணேன். சண்டே வந்து எடிட் மட்டும் பண்ணேன். அதனால் என்னால் மண்டே கொடுக்க முடிஞ்சிச்சு. பட் வந்து இது நான் எடுக்கவே இல்லைங்க. அதனால தான் என்னால் கொடுக்க முடியல. நான் வந்து இன்னைக்கு நான் கொடுத்துட்டேன். அதனால தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து சாட்டர்டே கேட்ட கேள்விக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், கவினும் வைஷுவும் வந்து டெல்லிக்கு தான் போகிறாங்க. நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் இது எப்போவோ சொன்னீங்க இப்போ தான் கொண்டு வரீங்கன்னு. இவங்க சீன்ஸ் இனிமேல் கொஞ்சம் காட்டணும் இல்லைங்க. அதனால் அங்கே போய் கொஞ்சம் சீன்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கதையவே நான் வந்து பொண்ணுங்களை கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டணும்னு எடுத்தது கதை தான். ஸோ அதனால் வைஷுவும் இனிமேல் அவங்க எப்படி உயரத்துக்கு போகிறாங்கன்னு நம்ம காட்டணும் இல்லைங்களா? அதனால் இனிமேல் கொஞ்சம் சீன்ஸ் வரும். அதனால தான் அவங்க மேரேஜை நான் கொஞ்சம் டிலே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிமேல் வந்து அவங்க டெல்லிக்கு போய் அங்கே எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. டெல்லிக்கு தான் அவங்க போகிறாங்க, ப்ராஜெக்ட் விஷயமா போகிறாங்க, காம்படிஷனுக்கு போகிறாங்கன்னு. ஆமாங்க, அதுதான். அது இன்னைக்கு நீங்கள் பார்த்துப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நான் கேட்ட கொஷினுக்கு கிட்டத்தட்ட 21 மெம்பர்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களோட ஐடிஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துடலாம். நான் சொல்லிடுறேன். நான் ஐடிஸ் மட்டும் சொல்கிறேன் சிஸ்டர். சரண்யா டி, ஜங்க் குக் 67, ஆர் முத்துசெல்வி, செந்தில் தேவா,
ANIME-YT 2.0 இப்படி தாங்க ஐடி இருக்கு. எனக்கு தெரியல. அதனால அப்படி சொல்லிட்டேன். அடுத்து சரவணன் பிரியா, அடுத்து லக்ஷ்மி வேர்ல்ட், நெக்ஸ்ட் வித்யா சரண், நெக்ஸ்ட் மோகனா சங்கர், நெக்ஸ்ட் சங்கரி மணி, நெக்ஸ்ட் FF கிங் கே, நெக்ஸ்ட் கோவிந்தராஜ். அப்புறம் இந்த ஐடியும் நான் தப்பா படிச்சா தப்பா நினச்சிக்காதீங்க. எப்சிபா சாலமன் 167 இருக்கு. தப்பா படிச்சிருந்தா ஐம் சாரி. அப்புறம் ரெயின்போ அயனிங், சுதன் எஸ், சாந்தி, பாபு யாமினி, பெப்சி, ஹேமமாலினி ஆர், திருமுருகன், தாமரை பிரியா. உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்ங்க. நான் கேட்ட கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நான் சொன்னதை கேட்டு அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இன்னைக்கு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து சும்மா ஒரு ஃபன்னாக தான் கொண்டு போயிருந்தேன். இன்னைக்கு வீடியோ கடைசியில் வந்து எல்லாரும் கேங்காக சேர்ந்து பசங்களுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஓகேவா என்னன்னு தெரியல. சும்மா ஒரு காமெடி பார்ட் கொண்டு போகலாம், கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்தேன். பிகாஸ் எல்லாரும் ஃபேமிலியோட ஒன்றா இருக்கனால உங்களுக்கு அது ஓகேவா இல்லையானு சொல்லிடுங்க. அப்புறம் அதில் என்ன மாதிரி வந்து வரும், பசங்க ஜெயிப்பாங்களா, பசங்க எப்படி டேஸ்ட்டாக சமைப்பாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ நாளைக்கு எபிசோடில் வராது, நாளைக்கு எபிசோடில் அது வரும். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்க, அது வேணா சொல்லுங்கள். அந்த மாதிரி நம்ம வந்து சின்னதாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இது நான் உங்ககிட்ட சஜஷன் கேட்குறேன். பிகாஸ் வந்து ஒரு சமையல் பசங்க செய்கிறாங்கன்னா அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? சும்மா அது என்ன மாதிரி சமையல் செய்யலாம், என்ன மாதிரி ஜோக்ஸ் வைக்கலான்னு வேணா உங்கள் ஐடியாவை எனக்கு சொல்லுங்கள். நான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அப்புறம் அவ்வளோதாங்க. அதுதான் இன்னைக்கு கொஷின். சரிங்களா? உங்களோட ஐடியாவை எனக்கு சொல்லுங்கள். அதை நான் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? பிகாஸ் அவங்க என்னென்ன செட்டப் பண்ணுவாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை வேணால் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. அப்புறம் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் எல்லாரையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ண வரேன். பாய்.